வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது தமிழ் புத்தாண்டு, பரபாவ தமிழ் புத்தாண்டு, இதை பற்றின ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க சார். பரபாவ வருஷம் நம்ம ரெண்டு பேருமே நம்ம ஆற்காடு பஞ்சாங்கம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா ராஜா பார்த்தா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன் வராங்க. ஓகே, பொதுவாக என்ன சொல்கிறாங்க, குரு பகவான்லாம் வர்றதுனால நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய ரூல்ஸ் மாறும். எந்த கவர்மெண்ட்னு கேட்கக்கூடாது, ஏன்னா எலெக்ஷன் வருது. எந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. கண்டிப்பாக மெயினாக டேக்ஸ் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து செவ்வாய் சந்திரன்லாம் இருக்கிறதுனால நிறைய மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை எப்படின்னா நார்த் இந்தியா, இப்போ பீகார், உத்தரகாண்ட் பக்கம் பயங்கரமான மழை வரும், ரொம்ப வெள்ளம், நிலச்சரிவுகள் ஜாஸ்தியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் கனமழை இருக்கும். பல மோஸ்ட் ஆஃப் த தண்ணீர் வந்து கடலோட சேர்ந்துடுற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம சேமிக்க முடியாத அளவுக்கு மழை வந்து கடல்ல நீர்ல சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய பணம் நிறைய விஷயத்துல விரயமாகும்னு சொல்லியிருக்காங்க. செலவாகும். மக்களுடைய பணம்னா என்ன, கவர்மெண்ட் மூலியமா செலவாகும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப அதிக மழை வந்ததுன்னா எவ்வளவோ சேதாரங்களாகும். கண்டிப்பாக இது எல்லாமே இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாங்கம் வந்து இப்போ நம்ம இது வந்து தமிழ் வருஷ பரப்பு, இதுதான் ஆக்சுவலாக நம்ம வருஷ பரப்பு. கண்டிப்பாக அந்த காலத்தில் ராஜாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மந்திரி சபையில் ஜோதிடர் இருப்பாங்க, எடுத்து ஓகே இது நடக்க போதா, அப்போ எந்தெந்த விஷயத்தில் நான் செலவிடணும், எங்கெங்கே ஆள் அதிகமாக போடணுன்றதை பார்த்து போடுவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் இதெல்லாம் பார்த்து பிடபிள்யூடியில் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு அந்த மழை நீர் சேகரிப்புக்கு என்னென்ன பண்ணணும்னு பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த செலவினங்களை குறைக்கலாம், தாக்கத்தை குறைக்கலாம். இது ஒன்று. இன்னும் நாடு முழுக்க சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அண்டை நாட்டோட நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, இது பார்க்கலாம். அண்டை நாடுகளில் ரொம்ப பிரச்சனை வரும். நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அது ஏற்கனவே போர்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, உணவு பற்றாக்குறை வரும்ன்றாங்க. உணவு பற்றாக்குறைனா உணவு வந்து விளைவிக்க முடியாத நிலைமையில் உணவு இருக்கும், ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கஷ்டமாயிடும். சப்ளை செயின் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கங்கே கப்பல்கள், ஃப்ளைட்டு, ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் அங்கங்கே தேக்கமாயிடும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடோ இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ போக்குவரத்து கஷ்டமாயிடும். அதனால உணவு தட்டுப்பாடு வரும். அதனால அதோட விலை ஏற்றம் அதிகமாகும். கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அதிகமாகும். அதனால உணவோட விலை ஏற்றமாகும். ஸோ இதெல்லாம் பொதுவாக பஞ்சாங்கத்தில் வருது. இதெல்லாம் வருது சார். இப்போ நான் என்ன பண்ணணும், அது இப்போ கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. சரி, கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு செலவு வரப்போகுதுன்னு அர்த்தம். காசை பத்திரமா பார்த்துக்கணும். அதாவது தேவையில்லாத எதுலேயும் செலவு பண்ணாமல் காசை எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவும் கஷ்டம். இது நமக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக வர கஷ்டம். அப்போ நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். இது ஒன்று. உணவை யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இந்த உணவு இல்லாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது வந்து டைலாக் இல்லை, இதுதான் நிதர்சனமாக நடந்துட்டு இருக்கிறது. உண்மை. இன்னும் போகிற காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உணவு எவ்வளவு கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் நல்ல வருடமாக இருக்கும். இது ரொம்ப ஆன்மீக வருஷம். எவ்வளவு கடவுள் வழிபாட்டில் இறங்குறோமோ அவ்வளவோ வாழ்க்கையில் நல்லா முன்னேறும். இப்போ ஒவ்வொரு கிரக நகர்வுகளும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. மீனராசி, இந்த மீனராசிக்கு பொதுவாக இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு, ஏன்னா 7.5 சனி ஜென்ம சனியாக போயிட்டுருக்கு. இது வந்து குரு பயிற்சி இருக்குது இந்த ஆண்டு. உங்களோட அனுபவ ரீதியாக ஒரு நல்ல இது சொல்லுங்கள், பொது பலனா. இப்போ நமக்கு அதிகமாக வர ஜாதகமே மீனராசியில் தான். மீனராசி லக்னக்காரங்க ஜென்ம சனி ரொம்ப டஃப்பான டைம். நல்ல விஷயம் என்னென்னா குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ நம்ம வந்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால நிறைய வாய்ப்புகள் வரும். அதாவது கஷ்டம் ஃபுல்லாக கம்மியாகும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு தீர்வு வரும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சிட்டே வரலாம். எப்படி ஒரு விஷயம் ஜெயிக்கலாம்னா, கஷ்டம்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய நல்லது இருக்குது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஓவராலாக இப்போ அதுக்குண்டான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? இப்போ எப்படி இருக்கணும்? ஏன்னா இப்போ வந்து ராசி பலன்னு அதை சொல்கிறத விட எப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஜென்ம சனியில் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஜென்ம சனி தான் அவங்களுக்கு. இப்போ திக்கு முக்காடிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள்? ஒன்றும் இல்லை சார். சனி பகவான்றது ஒரு கிரகம். அந்த கிரகம் என் மேலே இருக்கும்போது அதோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் கஷ்டப்படுறேன். தாக்கத்தை குறைக்கணும், அவ்வளோதான். குறைக்கிறதுக்கு என்ன, இப்போ எண்ணெய் தைச்சி குடிக்கலாம், இது எள்ளு சாதம் சாப்பிடலாம், நிறைய அன்னதானம் கொடுக்கலாம். முக்கியமாக நம்ம இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவோம், இந்த
துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு நிறைய அன்னதானம் கொடுக்கலாம். பிச்சைக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். இவங்கெல்லாம் சனி பகவான் தாக்கத்தில் வரவங்க. இதெல்லாம் செய்ய 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 நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு லைஃப் வந்து நல்லாவே ஸ்டேபிள் ஆகிட்டு வரும். கடவுள்கள் வழிபாடு இருக்குது, அதை நம்ம வீடியோ கடைசியில் அதையும் சொல்லலாம். கண்டிப்பாக. இன்னொன்று, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் வேகமாக முயற்சி பண்ணுவாங்க 7 சனியில். ஒரு சில பேருக்கு வந்து 7 சனியில் தான் திருமணமே கூடி வரும். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து என்ன பண்ணாலும் சரி 7 சனியில் கூடி வராது. அவங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கையை சேர்த்து சொல்லுங்கள். இப்போ அவங்களுக்கு 7ஆம் வீட்டை கரெக்டாக சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால திருமணம் வந்து நிறைய தடைகள் வரும். இருந்தாலும் நாள் ஹோரை பார்த்து பண்ணால் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தாங்க. இவங்களுக்கும் வியாழக்கிழமை குரு ஹோரை வந்து ரொம்ப ராசி அமையும். ஸோ அந்த டைமில் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வர்றது, நல்ல காரியங்கள் பண்ணுறது பயங்கரமாக கை கொடுக்கும். இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். இது ஒன்று. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கிறதோ இல்லை பேசாமல் இருக்கிறதோ இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது நிறைய நடந்துகிட்ருக்கும். அவங்களும் திருப்பியும் நான் பேசி சரி பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை குரு ஹோரை இல்லை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை, இந்த டைம்களில் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் பெஸ்ட் அவங்களுக்கு. ஓகே. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை எப்படி சார் இருக்கும்? சார், கணவன் மனைவிக்குள்ளே பொதுவாக பார்க்கணுன்னா அந்த கிரகம் அதோட வேலையை செய்யும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் சரி பண்ண முடியும்னா சரி பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணணும். இப்போ சுக்ரன்றது தான் லவ். இந்த சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வீட்டுங்கள்லாம் நம்ம கரெக்டாக அப்படியே கருப்பு கலரில் போட்டு வச்சுருப்போம். எதுவும் இருட்டாக இருக்கணும், அழுகு தெரியக்கூடாதுன்னு லைட்டான கலரில் இருக்கணும். மைண்டு ஸ்டேபிள் ஆகும். இப்போ இந்த மலர் மருத்துவத்திலே பாசம் லவ்வுக்குன்னு சில மலர்கள் இருக்குது. மலர்கள்னால் அது வந்து ஒரு பூ. இப்போ நம்ம வந்து மல்லிகைப்பூ, ரோஜாப்பூலேருந்து பன்னீர் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு பூலேருந்து எடுக்கிறது. இப்போ சிக்ரின்னு ஒரு பூ இருக்குது, அதுதான் லவ். அந்த பூவை நிஜமாலே நீங்கள் எடுத்தாலே அந்த கையில் கொஞ்ச நேரம் வச்சாலே அந்த பூ புஷ்ஷுன்னு ஆகிடும். இப்போ லவ்ன்றது இப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் ஏதாவது நம்ம கோவமாக பேசுகிற அவங்க புஷ்ஷுன்னு மாறிடுவாங்க. அந்த பூவே அந்த மாதிரி தான் ப்ளூ கலரில் இருக்கும். எடுத்து கொஞ்ச நேரம் கையில் இடிக்க வச்சாங்களே புஷ்ஷுன்னு ஆகிடும். அதோடைய எசன்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கவங்க கூட ஒரு லவ் அந்த எமோஷன் வரும். இப்போ எனக்குலாம் நிறைய பேர் வருவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பேர், இந்த முக்கியமாக மீனராசிக்காரர் வந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு 2-3 பூ இருக்குது. அந்த காம்பினேஷன் அவங்க ஜாதகத்தை வச்சு காம்பினேஷன் போட்டு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி கொடுத்துருவாங்க. அதான் சொல்லுவேன், தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பெட்ரூமில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்ற. சூப்பராக வேலை செய்யும், அவ்வளோ நல்ல வேலை செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இதெல்லாம் பண்ண ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல இணக்கம் வரும். ஓகே, நல்ல விஷயம். இப்போ வேலையும் தொழிலும் எப்படி இருக்கும்? வேலை வந்து ரொம்ப, ஏன்னா இவங்களுக்கு 6ஆம் வீட்டிலலாம் இப்போ கேது பகவான் இருக்கிறதுனால வேலையில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் போகும். நம்ம ஜூனியருங்களே நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க. சீனியருன்னு நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதனால் ஒரு டஃப்பான பீரியட் தான். இதுக்கெல்லாம் நிறைய தானியங்கள் இருக்குது சார். அது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குது. பொதுவாக இவங்களுக்கு சொல்லணும்னா மஞ்சள் மூக்கடலைலாம் இவங்க வந்து எப்போவுமே ஒரு பேப்பரில் மடித்து, அதுக்குன்னு சில கலர் இருக்குது, சில பேப்பர் இருக்குது, அதில் அவங்க மடித்து எப்போயுமே பாக்கெட்டில் வச்சுருக்கணும். அதாவது கோவில் கலசத்தில் தானியம் வைக்கிறோம். ஏன் கடவுள் இருக்கிற இடத்துக்கே தானியம் பவர் தரதுனா நம்மளுக்கு எவ்வளோ தரும்? ஆமாம், நம்ம உடம்பே கோவில் தான். சித்தர்களை தானே சொன்னாங்க, உங்களோட உடம்பே ஆலயம்னாங்க. கண்டிப்பாக. அப்போ அதே தானியத்தை பாக்கெட்டை வச்சுக்கிட்டா நம்மளுக்கும் வேலை செய்யும். அதை பாக்கெட்டை வச்சுட்டு ஆஃபீஸ் போகணும், அப்போ ஸ்டெபிலிட்டி வரும். இதெல்லாம் எனக்கு ஒரு கிளைண்ட் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தார். சண்டே நைட்டு ஃபோன் பண்ண, அவருக்கு வேறு டைமிங், நமக்கு சண்டே நைட்டு வந்தது. சார் நாளைக்கு வேலை இருக்குமா கூட எனக்கு தெரில சார், அவ்வளோ பிரச்சனை சார். என்ன இதை மட்டும் பண்ணுங்க சார், ஒரே ஒரு தானியம் தான் சொன்னேன். அழகாக செஞ்சார். மறுநாள் ஃபோன் பண்ணார், சார் என் மேனேஜர் இடத்த விட்டு போயிட்டார் சார், அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இவருக்கு வர வேண்டிய பிரச்சனை அவருக்கு வந்து போயிடுச்சு. அதாவது நம்ம யாருக்கும் பிரச்சனையை மாற்றலை, நம்மளுக்கு வர பிரச்சனை வந்து நம்மளை காப்பாற்றிடும். அந்த மாதிரி தானியங்கள் வேலை செய்யும். ஆஃபீஸ் பிரச்சனைக்கெலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆஃபீஸில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அந்த மாதிரி தானியங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக வேலை செய்யும். ஓகே, நல்லது. உடல்நிலையும் கடன் பிரச்சனை, ஏன்னா இப்போ 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்களுக்கு உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று இவங்களுக்கு, இல்லைனா இவங்க குடும்பத்தில். அது மாதிரி கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக இவங்களுக்கு இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு? உடல்நிலை ரொம்ப டஃப்பு. அதுவும் இவங்களுக்கு வந்து வெயிட்டு போட்டிருக்கோம். ஏன்னா இந்த நீர் வீடு, பெண் வீடு வெயிட்டு போடும், உடம்புல ஓவர் தண்ணி சேரும், ஊதிடும், பாதம் வலி, சரியான பாதம் வலி இருக்கும் இவங்களுக்குலாம். கால் அப்படியே நடக்க முடியாமல் அப்பப்போ உக்காந்துருவாங்க, நடக்க முடியாது, ஒரு இடத்துல மூவ் ஆக மாட்டாங்க.
சாப்பாடு தான், சாப்பாடு கட்டுப்பாடு, எக்ஸசைஸ். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அதுவே ஒரு பரிகாரம் சனி பகவானுக்கு. ரெகுலர் எக்ஸசைஸ் தான், சாப்பாடு கட்டுப்பாடு இருக்கணும். இது கடன் வாங்கக்கூடாது, வாங்காமல் இருக்கிறது பரிகாரம். வாங்கிட்டா நம்ம சொன்ன மாதிரி இந்த முகூர்த்தங்கள் தருவோம், நிறைய முகூர்த்தங்கள். அந்த முகூர்த்தங்களில் அந்த கடனை அடைக்கிறதோ இல்லை அந்த கடனுக்கான காசை தனியாக எடுத்து வைக்கிறதோ பண்ணாங்கன்னா அவங்க அதில் ஜெயிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த முகூர்த்தங்கள்லாம் யாராவது எனக்கு இப்போ சொல்லுங்கள் என்ன முகூர்த்தம்னா ஸ்டாண்டர்டாக இல்லை சார். அது வந்து மாதம் மாதம் டேட்டு மாறிட்டே இருக்கும். இந்த சோடச கலை, மைத்திரேய முகூர்த்தம். இப்போ நேற்று நைட்டு மைத்திரேய முகூர்த்தம் தான். நேற்று நைட்டு 9:00 11:50 வரைக்கும் எனக்கு இந்த கிளைண்ட்ஸு ஃபுல்லாக குரூப்பில் போட்டோன்னா எல்லாரும் உட்காந்து பூஜை பண்ணி டக் 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 ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பண்ணிட்டேன் சார் அவ்வளோதான். இந்த மாதிரி அவங்க அந்த முகூர்த்தங்கள் ஃபாலோ பண்ண கடன் அடையிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள். எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது சார். அதை தேடி நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த ஆண்டு பண்ணலாமா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்குது சார் டைம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சனி பயிற்சி நடக்கிறதுனால கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதாவது இவங்க வீடு வாங்குவாங்களான்னா வீடு வாங்குறதுக்கு அமைப்பு இருக்குது. ஆனால் கரெக்டான இடத்துல போய் வாங்கணும். யாரோ ஒருத்தர் நான் கட்டுறேன், இப்போ பணம் போட்டு 2 வருஷத்தில் டெலிவரி பண்ணுறேன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் எங்கே போடுற எந்த இடத்துல, அதாவது நம்ம அதை சொன்னோம் சார், திருமணம் பொறுத்துறதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்கள் ஜாதகம் எடுத்தால் உங்கள் அப்பா அம்மா பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் எல்லாமே வரும். அதாவது இப்போ அப்பா பேர் வந்து ராமமூர்த்தின்னு எழுதியிருக்காது. ராமமூர்த்தி என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட தொடர்பு காட்டும். அதேமாதிரி நீங்கள் ஒரு இடத்துல வீடு வாங்க போகிறீங்கன்னா எந்த இடத்துல வாங்கலாம், எந்த மாதிரி அமைப்பு இருக்கும், ஒரு பில்டர் பேர் எப்படி அமையும், அதெல்லாம் வரும். அதை பார்த்துட்டு போய் வாங்கணுன்னா மேட்சிங் கரெக்டாக இருக்கும். சூப்பர். அதுதான் அப்படி தான் ஜெயிக்க முடியும். கண்ணா பின்னான்னு வாங்குறது இல்லை. என் பேர் ராசிக்கு எந்த மாதிரி பில்டர், எந்த மாதிரி இடத்துல. இப்போ மீன லக்னம்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு கார்னர் ஹவுஸ் தான் அமையும். கார்னரில் தான் வீடு அமையும். மீன லக்னம் மெயினாக கார்னரில் அமையல, எனக்கு நடுவில் ஒரு கடை இருக்குது, எனக்கு அந்த இடம் வாங்க பிடிச்சிருக்கு, எல்லாரும் அது நல்லா ஓடுன்னு சொல்கிறாங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஓடும், நமக்கு ஓடாது. ஏன்னா நமக்கு அது மேட்ச் ஆகாது. நம்மளோட எனர்ஜிக்கு கார்னர் தான் உபயராசி. கார்னரில் தான் வீடு, கார்னரில் தான் ஆஃபீஸ். நீங்கள் ஆஃபீஸ் கூட வேலையில் எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு மீனராசி நினச்சிங்க, மீன லக்னம் நினச்சிங்கன்னா அந்த ஆஃபீஸு எது கார்னரோ அங்கே போய்ட்டு சேரை போட்டு உட்காந்துருங்க, தானே வேலை நடக்கும். ஓகே. பரிகாரம்னா இவங்களுக்கு டிஃபால்ட்டாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை குரு வரையில் வழிபாடலாம். மதுரை தான் போகணும் இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அங்கே போகலாம். இல்லை லக்ஷ்மி நரசிம்மர், அவருக்கும் வியாழக்கிழமை அந்த பானகம் கொடுத்துட்டு வர இவங்க வாழ்க்கை நல்லா இருப்பாங்க. சாமிக்கு இவங்க அபிஷேகம் பண்ணி வழிபட வர மக்களுக்கு நீராகாரம் அன்னதானமாக கொடுக்க இளநீர் மோர்லாம் கொடுக்க இந்த வருஷம் அவங்க சிறப்பாக இருப்பாங்க. ஓகே சார், நன்றி.